ஊழியக்காரனாக நிற்பதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். இப்படி எல்லாம் ஆண்டவர் என்னை நடத்துவது நிமித்தமாக மிகப்பெரிய ஒரு விசுவாசம். அது என்ன தெரியுமா? ஒரு பெரிய சாட்சி. இன்னைக்கு நான் படிச்சிருக்கிற படிப்புக்கு கவர்மெண்ட்ல ஒரு எக்ஸாம் எழுதுனா நிச்சயமா நான் எங்க போயிடுவேன்? ஒரு அரசாங்க உத்தியோகத்திற்கு போயிடுவேன். ஆனால் கவர்மெண்ட்ல நான் படிச்ச படிப்புக்கு எனக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களோ இல்லையோ, அவங்க கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு பரலோக அரசாங்கத்துல ஒரு வேலையை வாங்கி கொடுத்திருக்கிறாரு. ஆமென். பரலோக அரசாங்கத்துல வேலை செய்யறது எவ்வளவு பெரிய சந்தோஷமான ஒரு காரியம் இல்லை? அந்த வேலையை எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். சோ இப்படி எல்லாம் கர்த்தர் என்னை வழி நடத்துவது நிமித்தமாக ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது என்ன நம்பிக்கை தெரியுமா? இன்னைக்கு உங்களுடைய முகத்தை என்னால் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஏதோ ஒரு பரிதாபத்திற்காக நான் சொல்லுகிறேன் என்று அல்ல, இதுதான் உண்மையான ஒரு காரியம். உங்களுடைய முகத்தை என்னால் பார்க்க முடியாது. ஆனா நீங்க கை தட்டுறதை வச்சு ஓரளவுக்கு இங்க எத்தனை பேர் வந்திருக்கிறீங்கன்றதை என்னால் என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். தொடர்ந்து என்னோட மனைவி வந்திருக்கிறாங்க. சமீபத்துல தான் எனக்கு திருமணம் ஆகி இருக்கு. அவங்களுடைய முகத்தை கூட நான் இன்னை வரல என்ன செஞ்சதில்ல, பார்த்ததில்லை. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? தன்னுடைய சொந்த மனைவியுடைய முகத்தை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆசை இருக்கும் இல்ல? ஸோ அது இன்னை வரல இல்லை. தொடர்ந்து இந்த உலகத்திற்கு என்னை அறிமுகப்படுத்தின என்னுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய முகத்தை இன்னை வரல நான் பார்த்தது கிடையாது. எல்லாருக்கும் அதுல ஒரு பெரிய ஆசை இருக்கும். சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுல ஒரு பெரிய ஆசை. இன்னை வரல அது எனக்கு நடக்கல. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பெரிய நம்பிக்கையை கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அது என்ன நம்பிக்கை தெரியுமா? இன்னைக்கு உங்களுடைய முகத்தை நான் பார்க்கலனாலும், என்னுடைய மனைவியினுடைய முகத்தை நான் பார்க்கலனாலும், என்னை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய என்னுடைய அப்பா அம்மா அவர்களுடைய முகத்தை நான் பார்க்கலனாலும், இந்த உலகத்துக்கு ராஜாதி ராஜனாக தேவாதி தேவனாக இன்னைக்கோ நாளைக்கோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆமென். அவர் வரும் பொழுது பட்டென்று என்னுடைய கண்கள் திறக்கப்பட போகிறது. அப்ப நான் பார்க்கிற முதல் முகம் உங்களையோ என்னுடைய மனைவியையோ என்னுடைய அப்பா அம்மாவையோ இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் முதலாக பார்க்க போகிறேன். ஆமென். இந்த நம்பிக்கையை கர்த்தர் எனக்கு தந்து விட்டார். இந்த நம்பிக்கையை இந்தியாவில் இருக்கக்கூடிய 5,50,00,000 பார்வையற்ற மக்களும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 9,64,000 பார்வையற்ற மக்களும், ஏன் நம்ம வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலூர் மாவட்டத்தில் 43,000க்கும் மேற்பட்ட பார்வையற்ற மக்களும் என்னை மாதிரி ஒரு சில பேருடைய மனக்கண்கள் மாத்திரமே என்ன செய்யப்பட்டிருக்கு? திறக்கப்பட்டிருக்கிறது. அநேக பார்வையற்ற மக்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதற்காக நீங்க விசேஷமா ஜெபிக்கணும். அநேக பார்வையற்ற வாலிபர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதற்காக நீங்க விசேஷமா ஜெபிக்கணும். கர்த்தர் உங்களுடைய இருதயத்துல பேசினார். ஆனால் என்னை எப்படி ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறாரோ, என்னை எப்படி ஆண்டவர் இப்பேற்பட்ட பலதரப்பட்ட இடங்களுக்கு சென்று ஊழியத்துல பயன்படுத்துகிறாரோ, அதே மாதிரியாக பலதரப்பட்ட பார்வையற்ற வாலிபர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும் பொருட்டாக மே மாதத்துல நாங்க ஒரு விசேஷித்த கேம்ப், யூத் கேம்ப் ஒன்று வச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பார்வையற்ற வாலிபர்கள் அந்த இடத்துல வரப்போறாங்க. ஜாப்ராப்பேட்டையில அந்த மீட்டிங் நடக்க போகுது மே மாதத்துல 13, 14, 15. கர்த்தருக்கு சித்தமானால் அந்த ஃபார்ம் இப்போ உங்க கையில கொடுப்பாங்க. உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை நீங்க பார்வையற்ற வாலிபர்களுக்காக செய்யுங்க. நான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு அன்றைக்கு யாரோ ஒருவர் எனக்காக ஜெபித்தார்கள், எனக்காக உத்தரவாதம் எடுத்தார்கள். அந்த கிரெடிட் முழுவதுமா இன்னைக்கு யாருக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கு? எனக்காக யாரு உத்தரவாதம் எடுத்தார்களோ, எனக்காக யாரு பாரப்பட்டார்களோ அவர்களுக்கு இந்த கிரெடிட் எல்லாம் என்ன செய்யும்? போய் சேரும். அதே மாதிரி நீங்களும் இந்த யூத் மீட்டிங்காக இந்த ஃபார்ம் கொடுப்பாங்க. ஃபார்ம்ல உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை நீங்க நிரப்பி கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்க ஃபேமிலியில, உங்க சுற்று வட்டாரத்துல உங்க மூலமா கர்த்தர் என்ன காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதை நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். அது சமயம் ஒவ்வொரு நாளும் நீங்க பார்வையற்ற மக்களுக்காக நீங்க நிறைய ஜெபிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த வகையில ஒவ்வொரு நாளும் பார்வையற்ற இந்த ஜனங்களுக்காக 30 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷமாவது ஜெபிக்க தவறாதீங்க. ஜெபிப்பீங்களா?
அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை நிச்சயமா என்ன செய்வார்? மாற்றுவார். யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவனுடைய சிறையிருப்பை எப்படி மாற்றினாரோ அதே மாதிரி இன்றைக்கும் நாம் நலிவடைந்த பார்வையற்ற பலதரப்பட்ட பிரச்சனைகளிலே சிக்கொண்டு பாவத்தை தண்ணீரை போல குடித்துக் கொண்டிருக்கிற அந்த மக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சிறையிருப்பையும் அவர் மாற்றுவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். இப்பொழுது நம்ம ஒரு பாடலை பாட போகிறோம். இந்த வாலிபர் கேம்புக்காக ஒரு பாடலை இயற்றும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுடைய ஊழியத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய இயக்குனர் அவர்களுக்கு கொடுத்தாங்க. அதனுடைய பேப்பர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எழும்பு வாலிபனே எழும்பு எழும்புன்னு சொல்லிட்டு ஒரு பாடல், அந்த பாடலை பாடி நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தீமோத்தேயு, அதுல அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, மாதிரியா இரு. என்னவா இது? ஒரு மாதிரியா இருக்காது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஐயா மாதிரியா இரு. நான் ஒரு மாதிரியா இருக்காத. ஒரு மாதிரியா. ஆமா, உங்களை ஒரு மாதிரி ஆக்குறதுக்கு ஆளுங்க நிறைய பேர் புறப்பட்டாங்க. கேட்டா நாங்க வேற மாதிரி ப்ரோன்றாங்க. கேட்டா சொல்றாங்க வேற மாதிரி ப்ரோன்வாங்க. அப்புறம் நாங்க இயேசு மாதிரி ப்ரோன்வாங்க. அதனால ஒரு 6 காரியத்துல மாதிரியாயிருன்னு சொன்னார். அது 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். என்னென்ன எடுத்து பார்க்கலாம். வார்த்தையில ஃபர்ஸ்ட் எதுல மாதிரியா இருக்கணும்? வார்த்தையில மாதிரியா இருக்கணும். வார்த்தை எங்க மாறி இருக்கு இன்னைக்கு? வீட்டுக்காரர் எங்கன்னு கேட்டா வீட்டுக்காரர் வரும், சாப்பிட்டுட்டு தான் போகும். பிள்ளைங்கிட்ட கேட்டா எங்கப்பா அப்பா அம்மா. மனைவிட்ட கேட்டா எங்க உங்க வீட்டுக்காரரு. இந்த பேயை என்னைக்கு கல்யாணம் பண்ணணும் பாஸ்டர்? என் வாழ்க்கையில என்ன இல்ல நிம்மதி. சில வார்த்தைகள் போன் வந்துச்சுன்னா எடுத்தோன்னா என்ன சொல்லுவான்? என்னது? சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? 34வது சங்கீதத்துல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவர் வாய் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இப்ப நம்ம வாயில் என்ன தெரியுமா இருக்குது? மனைவி பெயர். இந்த போனை கண்டுபிடிச்சாருல, அவர் முத அந்த போனை எடுத்து அலோ சொன்னாராம். இன்னைக்கு நம்ம எடுத்து இன்னொருத்தருடைய மனைவி பேரை ஓயாம சொல்றோம். அலோன்னு சொன்னா இன்னொருத்தருடைய மனைவி பெயர். அப்ப என்ன சொல்லணும்? போன் வந்தா கர்த்தருக்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. போன் வந்துச்சுன்னா அலோ சொல்லாதீங்க, இன்னொருத்தருடைய மனைவி பேர் சொல்லாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை மாறணுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். வார்த்தை மாறுச்சுன்னா அங்க அற்புதம் நடக்கும், எழுப்புதல் நடக்கும். 12 பேர் அனுப்புறாங்க, 2 பேர் மட்டும் அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியும்னு சொன்னாங்க. அல்லேலூயா. நம்ம வார்த்தை மாறணும். அடுத்து என்ன? நடக்க மாறணும். என்ன தம்பி? நம்ம நடக்க மாறணும். அதுக்காக முடிவெட்டெல்லாம் மாறக்கூடாது. ஒரு வீட்டுக்கு போனா பிரதர் என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர். ஏன்பா? முள்ளு முட்டி மாதிரி முடி வச்சிருக்கிறான், பின்னாடி முடிய காணோம், வரைஞ்சிருக்கிறான். இன்னொரு ஒரு சிலர் எல்லாம் இருக்கிறாங்க, எவ்வளவு கிழிச்சிருக்கிறாங்களோ அவ்வளவு பெருமையா பேண்ட்டை கிழிச்சுக்குருவாங்க. நடக்கையில் என்ன வரணும்? மாற்ற வரணும். வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நாங்க இங்க நிறைய வாலிபர்கள் நிறைய இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த பாட்டு நாங்க இன்னைக்கு சரி இங்க சொல்லி கொடுக்கலாம். நடக்கையில மாற்றம். அடுத்து அன்புல மாற்றம். ஆண்டவர் பாவத்தை தான் வெறுத்தாரு, பாவியமா வெறுத்தாரு. நம்ம சுவிசேஷம் பால்காரருக்கு, பிச்சைக்காரருக்கு, தொழுநோய் உள்ளவங்களுக்கு, வயசானவங்க சொல்ல மாட்டோம். ஊழியர்னா டக்குன்னு மைக்கு வந்துடணும். என்ன வந்துடணும்? பக்கத்து வீட்டுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்ல மாட்டோம். அப்போ ஒரு மனுஷன் இன்னொருத்தர் என்ன செய்யணும்? நேசிக்கணும். யாரா இருந்தாலும் நேசிச்சு இயேசு அன்பா இருக்கிறான்னு சொல்லணும். அல்லேலூயா. எதுல மாற்றம் வரணும்? அன்புல மாற்றம் வரணும். அடுத்து ஆவியில மாற்றம் வரணும். நல்லா ஆராதனை பண்ணுவாங்க தம்பி. இந்த டிவியில ஒரு அம்மா இந்த கொரோனா நேரத்துல ரொம்ப ஆராதனை துதிச்சு பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, அந்த அம்மாவும் ஆஃப் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆவி நமக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது.
ஆவியில் என்ன செய்ய வரணும்? வஞ்சிக்கிற ஆவியை கண்டுபிடிக்கணும். ஏமாத்துற ஆவி ஏமாத்தி போயிருவாங்க. ஏமாத்தும் சில ஆவிங்க. முதல்ல நம்மள ஏமாத்துனதே வஞ்சிக்கிற ஆவி. ஏமா பாவம் பண்ணேன்னு கேட்டா அந்த அம்மா என்ன சொல்லுச்சு? சர்ப்பம் இல்லை. அந்த ஆவியில உஷாரா இருக்கணும். அடுத்து விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரி ஆயிடு. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிங்களேன். மாதிரியா இரு. சொல்லுங்க. இந்த பாட்டை கத்துக்கலாமா? இங்க இருக்கிற வாலிபர்கள்லாம் முன்னாடி வருவாங்க. ஐயா இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் எல்லாம் பண்ண போறாங்க. பண்ணிடலாமா? முதல்ல பாடி கத்துக்கொள்வோம். போடுங்க, தக்க போடுங்க. எழும்பு கண்ணிகளே, எழும்பு 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 வாலிபனே, எழும்பு 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 கண்ணிகளே, எழும்பு எழும்பு. உன்னை சிருஷ்டித்த தேவனை நினைவு கூர்ந்து எழும்பு, மாதிரியை பின்பற்ற எழும்பு. உன்னை சிருஷ்டித்த தேவனை நினைவு கூர்ந்து எழும்பு, மாதிரியை பின்பற்ற எழும்பு. இயேசு மாதிரியை பின்பற்ற எழும்பு. எழும்பு எழும்பு வாலிபனே, எழும்பு 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 கன்னிகையே, எழும்பு 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 விசுவாசியே, எழும்பு 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 கிறிஸ்தவனே, எழும்பு எழும்பு. வலிமையாவி பெற்றிட, வார்த்தையின் மாற்றம் பெற்றிட, வலிமையின் ஆவி பெற்றிட, வார்த்தையின் மாற்றம் பெற்றிட, வாழ்க்கை நடக்கை மாறிட, மாதிரியை பின்பற்ற எழும்பு. வாழ்க்கை நடக்கை மாறிட, மாதிரியை பின்பற்ற எழும்பு. இயேசு மாதிரியை பின்பற்ற எழும்பு. எழும்பு எழும்பு வாலிபனே, எழும்பு 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 கன்னிகையே, எழும்பு 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 மாதாசியே, எழும்பு 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 கிறிஸ்தவனே, எழும்பு எழும்பு. அன்பின் ஆவியை பெற்றிட, ஆவியின் மாற்றம் பெற்றிட, அன்பின் ஆவியை பெற்றிட, ஆவியின் மாற்றம் பெற்றிட, விசுவாச கற்பை காத்திட, மாதிரியை பின்பற்ற எழும்பு. விசுவாச கற்பை காத்திட, மாதிரியை பின்பற்ற எழும்பு. இயேசு மாதிரியை பின்பற்ற எழும்பு. எழும்பு எழும்பு வாலிபனே, எழும்பு 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 கன்னிகையே, எழும்பு 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 விசுவாசியே, எழும்பு 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 கிறிஸ்தவனே, எழும்பு எழும்பு. அல்லேலூயா. ஒரு 4 வாலிபர்கள் முன்னாடி வரலாமா? யாராவது 4 வாலிபர்கள் இல்லையா? ஐயா வாங்கயா, வாங்க. பேட் வாஸ்தர் வாங்க. வாலிப தங்கச்சி வா, முன்னாடி கட்டிங்களா? ஒண்ணு இல்ல, சின்ன ஆக்சிடென்ட். ஒரே 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 வேமா, டைம் ஆச்சு. எழுப்புதல் உங்களால உண்டாக போகுது அப்படின்னு இல்ல. அப்ப நாளைக்கு நீங்க என்ன செய்யுங்க? இவங்களுக்காக ஒரு கைத்தட்டு தட்டுங்க பாப்போம். இப்போ எலும்பு எலும்பு சொல்லும் போது இவங்க என்ன செய்வாங்க? இருந்து அப்படி எழுப்புவாங்க. அவ்வளவுதான். பண்ணலாமா? கடைசி தான் பாடி பார்த்து மலர் மாறிட,
எழும்பு விசுவாசியே, எழும்பு, 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 கிறிஸ்தவனே, எழும்பு. அல்லேலூயா. செய்தி வேலைக்குள்ள போனோம், நேரம் கம்மியா இருக்குது. ஒரே ஒரு சரணம் நம்ம ஃப்ளூட்ல வாசிக்க கேட்க போறோம். ஒரு கைத்தட்டி என்கரேஜ் பண்ணுங்க. கைத்தட்டி நாம் ஆண்டுடைய வார்த்தைக்காக தலை வணங்கி செபிப்போம். ஒரு மனிதனின் சத்தம் அல்ல, தெய்வ சத்தம். ஆண்டவரே, நீங்க எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, உங்க சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். ஆண்டவரே, உங்க சத்தம் பெண்மான ஈன செய்யும், கேதுரு மரங்களை முறிக்கும். ஒரு வல்லமை உள்ள சத்தத்துக்காக காத்திருக்கிறோம்ப்பா. நீங்க கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம், இன்றைக்கு சுவிசேஷ பகுதியாக வாசிக்கப்பட்ட 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு. இந்த வசனம் ஒரு மனவேதனையோட அப்படி படிச்சு பாருங்க எல்லாரும். ஒரு மனிதனுடைய மனவேதனை வாரத்தோட சொல்ற மாதிரி. இப்ப படிக்கலாமா? படிங்க.
ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவர் இல்லப்பா, ஒருத்தர் இல்ல ஆண்டவரே. இந்த கதையை நிறைய தடவை படிச்சிருப்போம். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, எத்தனை வருஷமா? 38 வருஷம். ஏசாமி பிறக்கிறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி இவர் போயிட்டு இந்த குளத்துல இருந்திருக்கணும். ஏசப்பா எப்ப ஊழியம் செஞ்சாரு? 33 வயசுல பண்ணாரா? 30 வயசுல தொடங்கி இருப்பாரு. 30 வயசுல தொடங்கி இருப்பாரு. இவருக்கு எத்தனை வயசு? இங்க இந்த வியாதி வயசு வந்து 38 வருஷம். அப்ப ஏசாமி பிறக்கிறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே இவர் எந்த குளத்துக்கு போயிருக்காரு? பெதஸ்தா குளத்துக்கு போயிருக்கிறாரு. அதனாலதான் இயேசு வந்தோடனே இயேசு கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே இந்த குளத்தை ஒரு தேவதூதன் கலக்குறான், அவன் கலக்குன உடனே யாரு முதல்ல இறங்குறாங்களோ சுகம் உண்டாகுது, என்ன கொண்டு போய் விடுவதற்கு ஒருவர் இல்லைன்றான். யார் அந்த ஒருவர்? யாரா இருக்கும் சொல்லுங்களேன். நமக்கு வியாதி வந்தாதான் தெரியும் யாரெல்லாம் நம்மளை விட்டு ஒதுங்குறாங்கன்னு. முதல்ல ஒதுங்குறது யாரா இருக்கும்? நான் நினைக்கிறேன் இவருடைய மனைவி பிள்ளைங்களா இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை வருஷம்? 38 வருஷம். பைபிள்ல ஒருத்தருடைய மனைவி இருக்கிறாங்க, ரொம்ப நல்லவங்க. யார் சொல்லுங்க பார்க்கலாம்? யோபு மனைவி. வா, நான் நினைச்சேன் ஆண்டவரே இந்த பிசாசு அவங்க குழந்தைகள் எல்லாம் காலி பண்ணலாம் 10 பேத்த. என்னங்கய்யா 10 பேத்த காலி பண்ணும்போது 11வது இந்த அம்மாவை காலி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே. வியாதி வந்தோட அந்த அம்மாவுக்கு கோபம் வந்து, ஐயா தேவனை தூசித்து கடைக்கு போய் நல்லா 2 பேரும் ஹோட்டல்ல சாப்பிடும் போதெல்லாம் தெரியாது, சேலை எடுத்து கொடுக்கும் போதெல்லாம் தெரியாது. ஒரு கணவருக்கு வியாதி வந்த உடனே என்ன செஞ்சுட்டாங்க? ஜீவனை விட்டுருப்பா, செத்து போயிருப்பான்றாங்க. ஆனா நல்ல கணவரும் பைபிள்ல இருக்காங்க. அது பைபிள்ல மட்டும்தான் இருப்பாங்க. எல்கானா அவர் பேரு. என்னக்கானா? அவருக்கு 2 மனைவி. ஒரு மனைவியை சமாளிக்கிறதே பெரும்பாடு உலகத்துல. முதல் மனைவி பேர் என்னது? 2வது மனைவி பேரு பேனினா. இந்த அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை. நீங்க வாசித்து பாருங்க, வீட்டுல போய் விட 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் நினைக்கிறேன். அண்ணாலே ஏன் சொல்லுங்க, வாசிங்க வாசிங்க. வீட்டுக்காரர் கேட்கிறாரு. 1 சாமுவேல் 8வது. எல்கானா அவளை பார்த்து, அண்ணாலே இந்த கேள்வி நல்லா உணர்ந்து பாருங்களேன். அண்ணாலே ஏன் அழுகிறாய்? அடுத்து ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? இன்னைக்கு வீட்டுக்காரர் அப்படி கேட்பாங்களா? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? இன்னும் ஏன் உசுரோட இருக்குன்னு கேட்க நல்லா இருக்கியா? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? அடுத்து ஏன் சஞ்சலப்படுகிறாய்? ஆஹா, பயங்கர லெவல்ல வந்துட்டார். ஏன் சஞ்சலப்படுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் அழுகிறாய்? ஏன்? இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு உலகத்துல ஆள் இல்லைங்க. 38 வருஷங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 38 வருஷமா காத்து கிடக்குறான். சொந்த மனைவி பிள்ளைங்க உறவுக்காரர்கள் உடன் பிறந்தவங்க அப்படி ஒதுக்கி வச்சிருக்காங்க. வியாதி வந்தாதான் யாருன்னு தெரியும். நம்ம உடம்புல நல்லா இருக்கும் போதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. உலகம் ரொம்ப நல்லதுன்னு நம்ம யோசிப்போம். என் பிள்ளை என்ன பார்க்கணுட்டு வயிற்றையும் வாயும் கட்டி படிக்க வைக்க நல்லா இருக்குது. சாப்பிடாம கொள்ளாம பிள்ளை நல்லா படிக்க வச்சு எங்க அனுப்புறாங்க? அமெரிக்காவுக்கு. இங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க, அமெரிக்காவுக்கு டிக்கெட் இல்லாம உட்காந்துருப்பாரு அவர். இங்க உன் புள்ள பாக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம மனைவி பாப்பாங்கன்னு நினைக்கிறோம், உறவுக்காரங்க பாப்பாங்கன்னு நினைக்கிறோம். மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நல்லா. அல்லேலூயா. இந்த உலகத்துல ஒரு அன்பு இருக்குங்க, அந்த ஒரே ஒரு அன்பு மட்டும்தான் நம்ம என்ன நிலைமையில இருந்தாலும் நம்மளை தேடி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல நான் நினைக்கிறேன், சொல்லியிருப்பான், ஆண்டவரே ஒருத்தர் இல்ல, ஆண்டவரே
அந்த ஒருத்தருடைய முதல் ஆள் யாருன்னா மனைவி, பிள்ளைங்க, உறவுக்காரர்கள். ரெண்டாவது யாரா இருப்பா? அது எல்லாமே உறவுகளோட வந்துடும். ரெண்டாவது சமுதாயம். வேலை செஞ்சிருப்பான் பாருங்க. இப்போ நிறைய பேர் எங்கே வேலை செய்யறோம்? அவங்க துறையில வேலை செய்யறோம். நோய் வந்திருந்தா உங்க வேலையில உங்களை வச்சிருப்பாங்களா? ஒரு ஆபீஸ்ல போய் தும்மிக்கிட்டே உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்க சாரு நீங்க லீவ் கேட்க வேணாம், அவரே லீவ் கொடுத்துருவார். போயிட்டு வாப்பா, எல்லாமே கெடுத்து விட்டுருவோம் போல. ஒரு மனுஷன் அப்படி இருக்காங்க. 1 சாமுவேல்ல 30ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், வாசிங்க, எடுங்க. 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். 1 சாமுவேல்ல. ஒரு எகிப்தியனை வெளியில் அவனை கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து, ஒருத்தனை தாவீதினிடத்தில் தூக்கிட்டு வராங்க. வெளியில கிடக்குறான், ரோட்ல கிடக்குறான். அவனை கொண்டாந்து தாவீதிட்ட கொண்டாடுறாங்க. புசிக்க அவனுக்கு அப்பமும், புசிக்கிறதுக்கு அவங்க அப்பமும், குடிக்க தண்ணீரும் கொடுத்து, அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வச்சலான 2 திராட்சைப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவனுக்கு உயிர் திரும்ப வந்துச்சு. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். 3 நாளா ஒரு மனுஷன் சாப்பிடலங்க. அவனுடைய நிலைமை என்னன்னு அடுத்து தாவீது கேக்குறான். ஏன்டா நீ சாப்பிடல, ஏன் இப்படி சாக கிடக்குற, என்ன ஆச்சுன்னு கேட்டா அதுக்கு அவன் சொல்றான். வாசிங்க. தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். நல்லா கவனிங்க. நான் ஒரு அமலேக்கியன், என்னுடைய எஜமான் அமலேக்கியன், நான் ஒரு எகிப்தியன். அடுத்து எகிப்து தேசத்துக்கு பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். என் எஜமானன் என்ன ரோட்ல போட்டு போயிட்டாயா. இதாங்க நிலைமை. இதுதான் ஒவ்வொருத்தருடைய நிலைமை. வேலை செய்யற இடத்துல எவ்வளவுக்கு நமக்கு பலன் இருக்கோ, திறமை இருக்கோ, அதை மட்டும்தான் உறிஞ்சுவாங்க. வியாதியாச்சும் என்ன ஆயிடுவாங்க, இந்த எஜமான் ரோட்ல போட்டு போயிட்டானா. நான் ஒரு பேர் வச்சேன் இந்த எஜமானனுக்கு. எத்தனை எஜமானன். இவ்வளவு ஒரு மனுஷன வியாதி வந்தா ரோட்ல போட்டு அவன் நாட்டுக்கு போயிட்டே இருந்துங்க. கூட்டிட்டு போயிருக்கான் போர் செய்யறதுக்கு, கூடவே வேலைக்கு. திடீர்னு வியாதி வந்துருச்சுங்க, ரோட்ல போட்டுட்டு போயிட்டான். 3 நாளா சாப்பிடாம கிடக்குறான். சமீபத்துல நான் ரோட்டு ஓரத்துல ஒருத்தரை பார்த்தேன். என் கையில ஒரு 3 இட்லி, ஒரு வடை, அப்படி சாப்பிடலான்னு வாங்கிட்டு போனேன். அந்த மனுஷன் ரோட்ல இருக்கிற அந்த போஸ்டர் பாருங்க, போஸ்டரை பிச்சு சாப்பிட்றான். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா போஸ்டரை போய் பிச்சு சாப்பிட்றாங்க. கிட்ட போயிட்டு, ஐயா ஏங்க போஸ்டர் பேப்பரை பிச்சு சாப்பிட்றீங்க, பசிக்குது. சரின்ட்டு அந்த இட்லியும் அந்த வடையும் கொடுத்தா அவ்வளவு அழகா உட்காந்து வேகமா சாப்பிட்றான். ஏன் இவ்வளவு வேகமா சாப்பிட்றீங்க, உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கலையா? ஐயா நான் பல பேருக்கு சாப்பாடு போட்ட ஆளு. என் கம்பெனிக்கு வெளியில டீ சாப்பிட்றதுக்கு போயிருந்தேன். மேல பில்டிங்ல யாரோ வேலை செஞ்சவங்க செங்கல் தவறி விட்டுட்டாங்க. அந்த செங்கல் தலையில அடிச்சு கொஞ்ச நேரம் நான் நல்லா இருப்பேன். திடீர்னு என் மனநிலை மாறும். திடீர்னு மிருகம் மாதிரி கத்துவேன், ஓடுவேன், ஆடுவேன். செயின்ல என்ன கட்டி வச்சு காலத்துக்கு காமிச்சாரு. ஒரு வளையம் போட்டிருக்கு, செயின் கட்டி இருக்குது. அப்பதான் பயந்துட்டேன். ஐயோ செயின் கட்டி இருக்குது, அத்துக்கிட்டு ஓடியாந்துருக்கிறாரு. அவர் சொல்றாரு அழுதுட்டு, நான் வேலை செய்யற இடத்துல என்ன சேர்க்க மாட்டாங்க பிரதர். நான் வேலை செய்யறதுக்காக போறேன், என் டேபிள்ல போய் உட்கார போறேன், எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. ஒரு மனிதனுடைய சூழ்நிலை எப்ப வேணாலும் மாறும் பிரதர். ஆனா ஒருத்தர் மாத்திரம் நம்ம மாறாத, நம்ம அன்பு கூறுகிறார். என்ன நிலைமையில இருந்தாலும் நம்ம நேசிக்கிறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் எபினேசர். எபினேசரே என் இயேசுவே, உம்மை பார்க்கும் கண்கள் எனக்கு தாரும். என் இயேசுவே, உம்மை பார்க்கும் கண்கள் எனக்கு தாரும். கண்ணோக்கி பார்த்திடும் என் தெய்வமே, கருணை கண்கள்
என்னை பார்க்கட்டும். கண்ணோக்கி பார்த்திடும் என் தெய்வமே, கருணை கண்கள் என்னை பார்க்கட்டும். எபினேசரே, என் இயேசுவே, உம்மை பார்க்கும் கண்கள் எனக்கு தாரும். சமீபத்துல ஒரு டிவி சேனல்ல செய்தியில அப்படியே காமிக்கிறாங்க. சிசிடிவி கேமரா அப்படியே ஷூட் பண்ணி எடுத்து ஒளிபரப்பாகுது. ஒரு தாய் 10 மாசம் தன் குழந்தைய பெற்று, குழந்தை பார்வை இல்லையா, என்ன இல்ல பார்வை இல்லைன்னு ஒரு பேக்குக்குள்ள, டிராவல் பேக்குக்குள்ள ஜிப்பு போட்டு மூடி அப்படியே தூக்கிட்டு வருது. அந்த கேமரா அப்படியே அதுல ஒளிபரப்பாகுது. ஒரு பாதாள சாக்கடையில போட்டு போயிட்டாங்கப்பா. பெத்த தாய் பிள்ளை பார்வை இல்லைன்னு, ஊனமற்ற பிள்ளைன்னு அப்படியே சாக்கடையில போட்டு போகுது அப்படியே டிவில. ஒரு 4 நாய்ங்க, 4 நாய் அந்த பேக்கை பிக்கிடுங்க. பிச்சு அதுல ஒரு நாய் அந்த 3 நாயோட போராடுது, அந்த குழந்தைய தொடாதபடி. பாருங்க, அந்த குழந்தை உள்ள இருந்து கத்துதுங்க. இரக்கமற்ற சமுதாயங்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம். நம்ம நேசிக்கிற மனிதர்கள் நம்ம நேசிப்பாங்க, அன்பு காட்டுவாங்க, தொடர்ந்து உன் மேல அன்பு வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. தூக்கி போட்டு போயிடுவாங்க. தூக்கி போட்டு போற உலகம் இது. இந்த 38 வருஷமா உடன் பிறந்தவங்க அவனை தூக்கி போறாங்க. சமுதாயம் அவனை தூக்கி போட்டுச்சு. 3வது மருத்துவர்களே தூக்கி போட்டுவாங்க. என்ன பண்ணுறது? மருத்துவர்களே இப்போ 12 வருஷமா ஒரு அம்மா அனுப்பிச்சான். யாரு அந்த அம்மா? பெரும்பாடுள்ள ஸ்ரீ. அதை நீங்க படிச்சு பாருங்க. மத்தேயு 12 நினைக்கிறேன். எங்கெங்கெல்லாம் செலவு பண்ணிச்சான், வைத்தியருக்கெல்லாம் காசு செலவு பண்ணிச்சான். என்ன செய்ய முடியல? பெரும்பாடு சுகமே ஆகல. இப்போ ஒரு நோய் வந்திருக்கான், மர்ம காய்ச்சல். நான் கேட்டேன் சிஎம்சில வேலை செய்யற ஒருத்தட்ட, என்னையா மர்ம காய்ச்சல்? எல்லா காய்ச்சலுக்கும் பேர் வச்சுட்டோம் பிரதர். இந்த காய்ச்சலுக்கு பேர் வைக்க தெரியல, அதை அடிச்சு விட்டோம் மர்ம காய்ச்சல். கட்ட வரல அழுதுதான். இதை சுத்தம் பண்ணும்போது அடுத்த வரல அழுதுதான். மருத்துவர்களாலே சில வியாதிகளை இன்னும் சுகப்படுத்த முடியாது. மருத்துவர்கள் கைவிட்டுருவாங்க. 38 வருஷமா இவனை மருத்துவர்கள் கைவிட்டாங்க. முதல்ல மனைவி பிள்ளைங்க கைவிட்டுப்பாங்க. 2வது சமுதாயம் கைவிட்டுருச்சு. 3வது யார் கைவிட்டா? மருத்துவர்கள் கைவிட்டாங்க. இன்னொன்னு நான் யோசிச்சு பார்த்தேன், வேற யார் கைவிட்டுருப்பா? திருச்சபை கைவிட்டுருச்சுங்க. மறுத்து பாக்குறீங்க, சர்ச் கைவிட்டுருச்சு. ஒரு வேத பகுதியில லூக்கா நினைக்கிறேன், தேவ ஆலயத்துக்குள்ள ஆண்டவர் போறார். வாசிங்க. திருச்சபை கைவிட்டுச்சு. லூக்கா 13:10. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். பாருங்க, சர்ச்சுக்குள்ள இயேசு போறாரு. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். பாருங்க, 18 வருஷமா ஒரு அம்மா சர்ச்சுக்கு வருது. அந்த அம்மாவால என்ன செய்ய முடியல? இதுதான் வியாதி. அந்த அம்மாவால நிமிர முடியல, அதுதான் வியாதி. அந்த சர்ச்சுக்கு பாஸ்டர் இருந்திருப்பாரு. அந்த சர்ச்சுக்கு யார் இருப்பா? கமிட்டி அங்கத்துல இருந்திருப்பாங்க. இதுல வேற பெண்கள் ஐக்கிய சங்கம் இருந்திருப்பாங்க, வாலிபர்கள் இருந்திருப்பாங்க. 18 வருஷமா கண்டுபிடிக்கல. ஏசப்பா வந்தாலும் கண்டுபிடிச்சாரு. நம்மளா இருந்தா என்ன பண்ணி தெரியுமா? இந்த அம்மாவால எதிர்த்து என்ன செய்ய முடியல, நிமிர முடியல. ஃபைனல் கார்ட்ல ஏதோ பிரச்சனை, வாப்பா சிஎம்சிக்கு கூட்டி போயிருப்பான். ஆனா இயேசு வந்து பாக்குறாரு, உள்ள இருக்கிறது வியாதி இல்ல, உள்ள என்ன இருக்குது? என்ன இருக்கு சொல்லுங்க? அசுத்த ஆவி, பலவீனப்படுத்துற ஆவி இருக்குது. நிறைய பேருக்கு வியாதி நினைச்சிட்டு இருப்பாங்க. அது வியாதியா இல்ல உள்ள இருக்கிறது? இயேசு கரெக்டா கண்டுபிடிச்சாரு. இந்த அம்மாவுக்கு வியாதி இல்ல, இவ்வளவு நாளா நிமிர முடியாம இருக்கிறதுக்கு காரணம் உள்ள இருக்கிறது என்ன இருக்குது? ஆவி இருந்தது. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்களேன், முழங்கால் வலி, முதுகுவலி ஏதாவது இருக்கா? அது வியாதியா இல்ல உள்ள இருக்கிறது ஆவியா? டெஸ்ட் பண்ணுங்க, இன்னைக்கு போகணும் அந்த வியாதி. இயேசு கரெக்டா கண்டுபிடிச்சாரு. ஒருவன் வியாதிப்பட்டால், யாக்கோபுல இருக்கு,
யாரை கூப்பிட்டு வரணுமா? சபை மூப்பரை கூட்டிட்டு வந்து என்ன தேச்சு என்ன பூசி என்ன செய்யணுமா? திருச்சபை என்னைக்காவது பண்ணிருக்குதா? பெண்கள் ஐக்கிய சங்கம் சார்பா யாருக்காவது வியாதியஸ்தரை போய் தேடி போயிருக்கீங்களா? வாலிபர்கள் தேடி போயிருக்கீங்களா? எங்கேயாவது போய் யாருக்காவது உட்கார்ந்து முடியாதவங்க வரலன்னு சொல்லி ஜெபம் பண்ணிருக்கோம். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? எண்ணெய் பூசி. யாக்கோபு 5:14 படிங்க. 5:14 உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையிலே மூப்பர்களை வரவழைப்பானாக. அப்போ பாருங்க, இந்த 38 வருஷமா கிடக்குறான் பாருங்க, அவனை திருச்சபையும் கைவிட்டுருச்சு. ஃபர்ஸ்ட் யார் கைவிட்டா? மனைவி பிள்ளை கைவிட்டுருச்சு. பாருங்க அவனுடைய நிலைமை பாத்தீங்களா? வியாதி வந்துச்சுன்னா மனைவி பிள்ளையும் கைவிட்டுறான். ரெண்டாவது சமுதாயம் கைவிட்டுருச்சு. மூணாவது யார் கைவிட்டா? மருத்துவரே கைவிட்டார். நாலாவது திருச்சபை கைவிட்டுருச்சுங்க. திருச்சபை கைவிட்டுருச்சு. இன்னைக்கு நிறைய திருச்சபை வியாதியஸ்தர்களை தேடி போறதே இல்லை. தயவு செய்து இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். யாராவது நம்ம சர்ச் மெம்பர் முடியலன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணணும்? எண்ணெய் தூக்கிட்டு போகணும். அது ஆவியா வியாதியான்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. 38 வருஷமா அவங்க சொல்றாங்க. ஆண்டவரை பார்த்துட்டு நம்மள கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஒருத்தர் இல்ல. எப்படி ஒருத்தர் இல்ல? அது ஒருத்தர்ல எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. ஒருத்தர் இல்லைன்றா, ஆனா ஒருத்தர்ல எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. அடுத்து ஒரு செய்தி சொல்ல போறேன், நீங்க ஆச்சரியப்படுவீங்க. யார் தெரியுமா? முதல்ல குடும்பம் கண்டுக்கல, ரெண்டாவது சமுதாயம் கண்டுக்கல, அடுத்து யாரு? மருத்துவரை கைவிட்டாரு. அடுத்து யாரு கைவிட்டா? திருச்சபை. அஞ்சாவது ஊழியக்காரங்க. அது எங்கேயா இருக்குது? வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். அங்க ஒரு வியாதியஸ்தனை கொண்டாந்து அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன். யார்கிட்ட கொண்டு வந்த? சீஷர்களிடத்தில். 3 பேரை கூட்டிட்டு மலைக்கு போறாரியா? மறுரூப மலைக்கு. யாராரு? 3 சீஷர்கள். பேர் சொல்லுங்க பார்க்கலாம். பேதுரு, யோவான், யாக்கோபு. கீழே மொத்தம் 12ல 3 வச்சு எத்தனைங்கயா? மனசு பாக்குறீங்களே எத்தனை பேரு? 9 பேர். இப்ப நீங்க சொல்லணும். 66 கரெக்டா சொன்னீங்கல்ல. சீசர்ல 12 சொல்லிடுவாங்களா? நம்ம ஆளுங்க சொல்லிடுவாங்க. பார்க்கலாமா? சொல்லுங்க. போன 3 பேரை முதல்ல சொல்லுங்க. யாக்கோபு, யோவான், பேதுரு. 3 பேரும் இயேசுவோட மலை மேல போயிட்டாங்க. கீழே 9 பேரை விட்டுட்டு போறாங்க. இந்த 9 பேர்கிட்ட ஒருத்தர் வியாதியஸ்தனை கொண்டாந்து வைக்கிறாங்க. அவங்க ஜோமணி பாக்குறாங்க, வியாதி சுகமாகல. அந்த 9 பேர் யாரு? சொல்லுங்க பார்க்கலாம். அந்திரேயா, பிலிப்பு 2, யாரு சொல்லுங்க? மார்க்கு. யோவான் தான் இயேசுவோட போயிட்டாரு. தோமா, நம்ம ஊருக்கு வந்தாருல தோமா. பர்த்தலமேயு தோலை உரிச்சு கொண்டாந்தாங்கல்ல. அடுத்து மத்தேயு, இந்த புத்தகத்தை எழுதுறாருல அவர் மத்தேயு. அப்புறம் சிலேத்தே எனப்பட்ட சீமோன். அப்புறம் ஒரு ஆள் இருக்காரு கதாநாயகன். அது மட்டும் சீக்கிரமா சொல்லுங்க. யூதாஸ் காரியத்து. அப்புறம் யூதா அப்படின்னு ஒரு பேரு. யூதா. அடுத்து இப்படி 12 பேர்ல 9 பேரை கீழே விட்டுட்டு போயிட்டாரு. இந்த 9 பேரை அந்த ஒரு வியாதியஸ்தன் இருக்கான். அவன் திடீர்னு தீயில விழுகுறானா, தண்ணியில விழுகுறானா. அந்த வியாதிக்கு பேர் என்ன போட்டிருக்காது? சந்திர ரோகி. அது ஒரு கொரோனாவா இருக்குமோ? சந்திர ரோகின்னு ஒரு வியாதி. என்னென்னமோ வியாதி. இந்த வியாதிய சுகப்படுத்தலைன்னு ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் வருது. அப்ப ஆண்டவர் அவங்கள பார்த்து திட்டுறாரு. திட்டிட்டு சொல்றாரு, வாசிக்காத. இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அப்ப அவங்க கேக்குறாங்க, ஏன் ஆண்டவரே எங்களால முடியல? அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அடுத்து வாசிங்க. அதற்கு
அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இராது என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு, இங்க பாருங்க, பிசாசு கூட ஜாதி இருக்குது. என்ன இருக்குது? இந்த ஜாதி பிசாசு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? எதனால? ஜெபம் பண்ணக்கூடிய ஊழியர்கள் இன்னைக்கு வியாதியஸ்தத்தை போகணும். வியாதி என்ன செய்யணும்? போகணும். ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும் பாருங்க. ஜெபத்தினாலும் உபவாசம்லாம் இருக்க மாட்டோம். நம்ம இன்னைக்கு என்ன நாள்? உபவாச நாள். யாராரு உபவாசம் வந்தீங்கன்னு தெரியல. எத்தனை பேர் கள்ள மிட்டாய் சாப்பிட்டீங்க, வடை சாப்பிட்டீங்கன்னு தெரியல. உபவாசத்துல இருந்தா தான் சில வியாதி போகும், சிலது போராடும். கண்ட கழுதையை சாப்பிட்டு செத்தவன் தான் அதிகமா உலகத்துல. நிறைய சாப்பிட்டு செத்தவன், பசியா இருந்து சாப்பிட்டதே கிடையாதான். இன்னைக்கு உபவாசத்தோடு ஜெபம் பண்ணா சில வியாதிகள் என்ன செய்யும்? இந்த ஆராதனை முடியும் போது நம்ம ஜெபம் பண்ண போறோம், சில வியாதிகள் இந்த இடத்தை விட்டு போக போகுது. அல்லேலூயா. நீங்க உங்க பலவீனமா இருக்கிற உங்க இடத்துல நீங்க வைக்க போறீங்க, கை வைக்க போறீங்க. சில சுகத்தை கர்த்தர் கொடுப்பார். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். யாராருக்கு வியாதி இருக்குதோ, பிரச்சனை இருக்குதோ, நெருக்கம் இருக்குதோ, இந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். நல்ல உபவாசத்தோடு இருக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து. ஹல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மா கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மா கூடாதது ஒன்றுமில்லை. உன்னாமம் சொன்னால் போதும், வேய்கள் ஓடுமையா. உன்னாமம் சொன்னால் போதும், வேய்கள் ஓடுமையா. உம்மையால் கை நீட்டினார் நோய்கள் ஓடுமையா. உம்மையால் கை நீட்டினார் நோய்கள் ஓடுமையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். ஐயா கூடாதது ஒன்றுமில்லை, உம்மா கூடாதது ஒன்றுமில்லை. மனுஷன் மார்புல அடிச்சுட்டு, ஐயா உங்க சீசர்கிட்ட கொண்டாந்தேன், உங்க ஊழியக்காரர்கிட்ட கொண்டாந்தேன், ஐயா சுகப்படுத்த முடியல. புறக்கணிக்கப்படுகிற நிலைமையில வியாதியஸ்தர்கள் இன்றைக்கு தேசத்துல வியாதியஸ்தர்கள் பலரால கைவிடப்பட்டு இருக்கிறாங்க. இந்த 38 வருஷமா ஒருத்தன் சொந்த குடும்பம் பிள்ளைங்க கைவிட்டாங்க, சமுதாயம் கைவிட்டுருச்சு, டாக்டர் கைவிட்டாங்க, திருச்சபை கைவிட்டுருச்சு, ஊழியக்காரங்க கைவிட்டாங்க. அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். இரக்கம் என்னை சந்திக்குமா, இரக்கம் என்னோடு பேசுமா. பெதஸ்தா அப்படின்னா இரக்கத்தின் வீடு என்று அர்த்தம். பெதஸ்தா என்கிற அந்த இரக்கத்தின் வீடு என்கிற பகுதியில இரக்கமே இல்லாம உட்கார்ந்து இருக்காங்க. யாராவது இறங்குவாங்களா, யாராவது எனக்கு உதவி செய்வாங்களா, இரக்கமே இல்லாத ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான். பிள்ளை விட்டுருச்சு, சமுதாயம் விட்டுருச்சு, டாக்டர் விட்டாங்க, திருச்சபை விட்டுருச்சு, ஊழியக்காரங்க விட்டுட்டாங்க. இன்னைக்கு நிறைய வியாதியஸ்தர்கள், நிறைய பேர் ஏக்கத்தோட என்ன தேடி யாராவது வருவாங்களா? ஆனா ஒண்ணு நிச்சயங்க, எதிர்பாராத ஒருத்தர் வருவார், எதிர்பாராத ஒருத்தர் வருவார். அதை எப்ப நம்ம தேடுறோமோ அவர் நம்மள வந்து கேட்பாரு, சுகமடைய விரும்புறாயா? உன் பக்கத்துல சுகமடைய விரும்புறாயா? எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க. 38 வருஷமா ஒரு முறை கூட எதிர்பார்த்துக்க மாட்டான். அவன் எதிர்பார்த்ததெல்லாம் யாரு தெரியுமா? மனுஷனை தான் எதிர்பார்த்திருக்கான். அதனாலதான் ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஒருத்தர் இல்ல ஆண்டவரே, உன்னோட எதிர்பார்த்திருப்பான். தேவதூதன் வந்து உனக்கு என்ன செய்யணுமா?
அதனுடைய பின்னணியை படிச்சு பார்த்தீங்கன்னா அது கூட ஒரு கட்டுக்கதை தானா. சில கட்டுக்கதைகள் நம்பப்பட்ட சில காரியங்களை அந்த குளத்துல தேவதூதன் கலக்கி இருந்தா ஏன் இயேசுவை தேடி அத்தனை பேர் போயிருப்பாங்க? அவன் மடமையில இருந்திருக்கிறான். இயேசுவை யாரெல்லாம் எதிர்பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு விடுதலை. ஹல்லேலூயா. டைம் முடிஞ்சிருச்சு. அப்படியே கண்களை மூடி உங்க இடத்துல உங்களுக்கு உங்க சரீரத்துல எங்கேயாவது பலவீனம் இருந்தா நீங்க அந்த இடத்துல கை வைங்க. எங்க மிஷினரிகள் எல்லாரும் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். எழுதி நிற்பாங்க மிஷினரிகள். ஆண்டவரே, இந்த நாள்ல ஒரு மீட்பின் காலம். 38 வருஷமா ரொம்ப நாளா உங்களுக்கு ஒரு வியாதி இருக்குதா? இயேசு உங்களுக்கு இன்னைக்கு விடுதலை கொடுக்க போற இந்த ஆராதனையில இந்த ஜெபத்துல கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை தருவார். மனிதர்களால முடியலையா? மருத்துவரால முடியலையா? சொந்த பந்தங்களால முடியலையா? இதோ இயேசுவால முடியும். எல்லாம் அவரால் கூடும். இந்த கூடும் என்கிற பாடலை நாங்கள் பாடும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் இந்த சபையில உண்டாகும். சில விடுதலை உண்டாகும். கண் சரியா உனக்கு தெரியலையா? சில பிரச்சனைகள் இருக்குதா? வயிற்றுல சில பிரச்சனைகள் இருக்குதா? தலையில சில பிரச்சனைகள் இருக்குதா? அது வியாதியா இல்ல ஆவியா? இப்பொழுது பாடிக்கொண்டிருக்கிற வேலையில இந்த இடத்தை விட்டு அன்றைக்கு ஒரு நாள் இயேசு தேவாலயத்துக்குள் வரும்போது எப்படி சுகம் நடந்ததோ அதே போல இன்று தேவாலயத்துக்குள் இயேசு வந்திருக்கிறார். சுகத்தை தருகிறார். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். பாடியிருக்கிறது உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை செய்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை செய்தீரையா. மீண்டும் வருவீரையா, எங்களுக்கு ஒரு மாதம் தருவீரையா. மீண்டும் வருவீரையா, ஒரு மாதம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உன்னாமம் சொன்னார் போதும் பேய்கள் ஓடுதையா. உன்னாமம் சொன்னார் போதும் பேய்கள் ஓடுதையா. உன் பெயரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா. உன் பெயரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. எல்லாம் கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சொல்வது கவனமாக கவனிங்க. 38 ஆண்டுகள் அவன் காத்திருந்தான். அப்போதுதான் அவனுக்கு சுகம் கிடைத்தது. ஒருவேளை ரொம்ப நாளா உங்களுக்கு சுகம் கிடைக்கலையா? சில காரியங்கள்ல மாறுதல் உண்டாகலையா? சில அற்புதம் நடக்கலையா? அதிசயம் நடக்கலையா? ஒரு காலம் இருக்குங்க. அந்த காலம் மீட்பின் காலம். ஆண்டவர் வரும்போதுதான் அந்த சுகம் நடக்கும். எல்லாரும் கைவிட்டது போல கடைசியா கடவுளும் சில விஷயங்களிலே கைவிடுகிறார். தெரியுமா உங்களுக்கு? மனைவி பிள்ளைங்க கைவிட்டது மாதிரி
சமுதாயம் கைவிட்ட மாதிரி, ஐயோ மருத்துவர்கள் கைவிட்ட மாதிரி, ஊழியர்கள் கைவிட்ட மாதிரி, திருச்சபை கைவிட்ட மாதிரி கடவுள் கூட ஒரு இடத்துல கைவிடுறாருங்க. ஏன் தெரியுமா? மோசே திக்குவாயா இருந்தான். ஆண்டவர் நினைச்சிருந்தா திக்குவாய்க்கு அவருக்கு கை வச்சு உடனே சுகம் கொடுத்திருக்கலாம். பவுலுக்கு ஒரு முள் இருந்துச்சு, ஆண்டவர் நினைச்சிருந்தா பவுலுக்கு சுகம் கொடுத்திருக்கலாம். சிலருக்கு சுகமே கொடுக்கலங்க. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? கர்த்தர் உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். சில பலவீனம் உனக்கு நம்பி கொடுக்கப்பட்டிருக்கு. அது வருகையில தான் சுகம் உண்டாகும். சிலர் இப்ப அற்புதம் நடக்கல நீங்க நினைக்கலாம். அந்த சுகம் பலவீனம் வருகையில தான். ஆண்டவர் சொல்றாரு, இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவம். ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்திலிருந்து வெளிப்படும்படி இப்படி பிறந்தார். சில அற்புத அதிசயம் தேவனாலே கைவிடப்பட்டு இருக்குது. உனக்கு ஒரு நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பலவீனத்தோட தான் மோசே நீ இந்த இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தணும். இந்த பலவீனத்தோட தான் பவுலே நீ இந்த வேலையை செய்யணும். சில பலவீனங்கள் நம்பி கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், போ. பலவீனமா ஏற்றுக்கொண்டு போ. இதோ உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். நேசிக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். பொதுவான விசுவாச பிரமாணத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுந்தருளினார். பரமண்டலத்தில் ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாதத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்தீர்ப்பவர். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நாம் வருவாய் தருணம் இதுவே இந்த பாடலை பாடும்போது நம்மையும் நம் காணிக்கையும் அர்ப்பணிப்போம். அருமையான சகோதரர் பிரசாந்த் அவர்கள் முன்பாக வந்து காணிக்கை எடுப்பார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவன்றே. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவன்றே. வருத்தத்தோடு கழிப்பது வருத்தத்தோடு கழிப்பது வந்தவர் பாதம் சரணடைந்தார். வாழ்த்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவார் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவன்றே. வருவார்
தருணம் இதுவே அழைக்கிறாரே. நல்ல ஆண்டவர் இயேசுவன்றே கட்டிட வீரம் நீலம் பொருளாம் கட்டிடமோ உறவினரோ கட்டிட வீரம் நீலம் பொருளாம் கட்டிடமோ உறவினரோ உறவிட்டு நாவி போனா உறவுனோடு வருவதில்லை வருவார் தருணமிதுவே அழைக்கிறாரே. நல்ல ஆண்டவர் இயேசுவன்றே வருவார் தருணமிதுவே அழைக்கிறாரே. நல்ல ஆண்டவர் இயேசுவன்றே அழகு மாறில் நினைத்திடாதே அதை நம்பாதே மயங்கிடுமே அழகு மாறில் நினைத்திடாதே அதை நம்பாதே மயங்கிடுமே மரணமோ சந்திக்குமே மரவாதே முன்னாண்டவரை வருவார் தருணமிதுவே அழைக்கிறாரே. நல்ல ஆண்டவர் இயேசுவன்றே. சபையார் அமர்வும் சபைக்கான அறிவிப்பை நம்முடைய சபையினுடைய செயலர் அவர்கள். என் தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு பாரபட்சம் பார்க்காத தயவு எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு